இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக செயற்குழு கூட்டம் ஜூலை 14ஆம் தேதி கூடுகிறது. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பங்கேற்பு. புதுச்சேரியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் முதற்கட்டமாக 326 பேருக்கு பணி ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. வில்லியனூரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரடி. மரக்காணம் அருகே 2 பெண் குழந்தைகள் கடலில் வீசி கொன்ற வழக்கு, காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு மாற்றம். இனி விரிவான செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழலில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு கூட்டம் ஜூலை 14ஆம் தேதி கூட உள்ளது. கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பங்கேற்கிறார். புதுச்சேரி மாநில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா அமைச்சர்களுக்கு எதிராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர், ஸ்ரீனிவாச அசோக், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் ஆகியோர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். பாரதிய ஜனதா அமைச்சர்களை மாற்ற வேண்டும், என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு அளிக்கும் ஆதரவை வாபஸ் பெற வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்னும் ஒரு படி மேலே போய் புதுவை அரசின் அனைத்து துறைகளிலும் லஞ்சம், ஊழல் புரையோறி போய் உள்ளது என்றும், முதலமைச்சர் அமைச்சர்கள் அலுவலகங்கள் புரோக்கர்கள் மூலம் செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேரும் ஒட்டுமொத்தமாக டெல்லிக்கு சென்று தேசிய தலைவர் நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் மெக்வால் ஆகியோரை சந்தித்து முறையிட்டனர். இதையடுத்து அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை சமரசம் செய்ய தேசிய தலைமை மேலிட பார்வையாளர் சுரானாவை புதுவைக்கு அனுப்பியது. ஆனால் சமரசம் ஏற்படவில்லை. மத்திய மந்திரி அமித்ஷாவை சந்தித்து புகார் தெரிவிக்க அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரம் கேட்டு வருகின்றனர். இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா செயற்குழு கூட்டம் ஜூலை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது. மாநில தலைவர் செல்வகணபதி தலைமை வகிக்கிறார். பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ள கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளின் கருத்துக்கள் கேட்கப்பட உள்ளதாகவும், மேலும் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோரும் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். தொடர்ந்து அவர் முதலமைச்சர் ரங்கசாமியையும் சந்திப்பார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. புதுச்சேரியில் போதை பழக்கத்திற்கு மாணவர்கள் அடிமையாகின்றார்கள் என்பது குறித்த குற்றச்சாட்டு காவல்துறையினரின் செயல்பாடு காரணமாக தற்போது குறைத்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிதாக 500 ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் முதல் கட்டமாக 326 பேருக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குடும்ப அளவில் பொருளாதார நிலை உயர்ந்துள்ளது. தொழிற்சாலைகள் மூலம் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கவும், அரசு பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் பணி வாய்ப்புகள் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி அரசின் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தற்போது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டியது மிக அவசியம். கடந்த ஆட்சியில் காவலர் பணியிடங்களுக்கு யாரும் தேர்வு செய்யப்படவில்லை. ஆனால் இப்போது தொடர்ந்து காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் போதை பழக்கங்களுக்கு சிறுவர்கள் ஆளாவதாக குற்றச்சாட்டு இருந்தது. அது தற்போது குறைந்து வருகிறது என்றும், போதைப்பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். குற்றங்கள் குறைவாக வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னு சொன்னா போதை பழக்க வழக்கங்கள், ஆனால் அந்த பிள்ளைங்களை எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்றத நம்ம கண்கூட பார்க்குறோம். என்னென்ன தவறு செய்யறாங்கிறதையும் கண்கூட பார்க்குறோம். அப்படி படித்து வருகின்ற அந்த பிள்ளைகளுக்கு படிக்கின்ற காலங்களில், பள்ளியில் படிக்கின்ற காலம், கல்லூரியில் படிக்கின்ற காலங்களில் அந்த பழக்க வழக்கங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் ஆளாகிவிடக்கூடாது என்பதுதான் அரசுடைய எண்ணம். அந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு யாராக இருந்தாலும் அதை தூண்டுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதும் அரசு எந்த பாரபட்சமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும்.
அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது, காவல்துறைக்கு இருக்கின்றது. வில்லியனூரின் பல்வேறு பகுதிகளில் இருந்த சாலையோர ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை முதல் பட்டாணி கடை வரை மற்றும் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சிலர் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை வில்லியனூர் காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான மரக்காணம் அருகே 2 பெண் குழந்தைகளை தந்தை கடலில் வீசி கொலை செய்த வழக்கு காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியை அடுத்து தமிழக பகுதியான மரக்காணம் அருகே கூனிமேடு குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்தவேலு. இவருக்கும் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கௌசல்யாவிற்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் நடந்தது. ஆனந்தவேலு மீன்பிடி தொழிலும் கௌசல்யா புதுவையில் உள்ள ஒரு பேக்கரியிலும் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக தனது 2 குழந்தைகளையும் கடலில் வீசி ஆனந்தவேலு கொலை செய்துள்ளார். ஒரு குழந்தை உடல் கூனிமேட்டிலும் மற்றொரு குழந்தை உடல் அனுமந்தையிலும் கரை ஒதுங்கியது. 2 உடல்களையும் மீட்டு மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தலைமறைவான ஆனந்தவேலு மரக்காணம் காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனந்தவேலு 2 குழந்தைகளையும் காலாப்பட்டு சுடுகாடு பகுதியில் உள்ள கடலில் வீசியுள்ளார். இதனால் தற்போது இந்த வழக்கு புதுச்சேரி காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. 2 குழந்தைகளின் உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் வசித்து வந்த அவர்களது வீட்டில் குழந்தைகளின் இறுதிச் சடங்கிற்கு உறவினர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். புதுச்சேரி பாண்லே தினக்கூலி ஊழியர்கள் 31 பேருக்கு நிரந்தர பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மத்திய அரசின் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அரியூர், மங்கலம், பிள்ளையார்குப்பம், கடுவனூர், கொரவள்ளிமேடு ஆகிய 5 கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களில் தலா 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டும் நிலையங்கள் மொத்தம் 96 லட்சத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த பால் குளிரூட்டும் நிலையங்களை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் உள்ள அலுவலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிலையங்கள் மூலம் கிராமங்களில் கொள்முதல் செய்யப்படும் பால் உடனடியாக குளிர்விக்கப்பட்டு பால் பண்ணையில் பதப்படுத்தப்பட்டு நுகர்வோருக்கு வழங்கப்படும். தொடர்ந்து பாண்லே நிறுவனத்தில் தினக்கூலியாக பணியாற்றி வந்த 31 பேருக்கு நிரந்தர பணி ஆணையையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய் ஜே சரவணகுமார், திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், செந்தில்குமார், கூட்டுறவு செயலர் நெடுஞ்செழியன், பதிவாளர் யஷ்வந்தையா, பால்வள அபிவிருத்தி அதிகாரி குமரன், பாண்லே நிர்வாகி ஜோதிராஜு மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் பிரதான் மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 43 லட்சத்திற்கான நிதி உதவியை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் 36 பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலமாக கூரை வீடுகளை கல்வீடுகளாக மாற்றும் திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு அரசு மானியம் வழங்கி வருகிறது. அந்த வகையில் மங்கலம் தொகுதி பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 36 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக 1,20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 43,20,000 ரூபாய்க்கான காசோலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயலாளர் சவுந்தரராஜன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், நல ஆய்வாளர் மோகனநாதன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் உள்ளது. தேவஸ்தானத்தில் தீமிதி திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேவஸ்தானம் அருகே உள்ள களத்தில் கலசம் சுமந்து வந்த பக்தர்கள் முதலில் தீமிதிக்க, தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர்.
புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலய மகா குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் ஏம்பலம்பேட் பகுதியில் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் புனரமைக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 11ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கியது. தொடர்ந்து லட்சுமி ஹோமம் மற்றும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் 4ஆம் கால பூஜை தொடர்ந்து ரக்ஷா பந்தனம், நாடி சந்தனம், மகா பூர்ணாகதி நடைபெற்று பின்பு கலச புறப்பாடு நடைபெற்று அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6760 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல்